ஒரு குரு கிட்ட போனா நீங்க என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா பணம் வந்துடும், காசு வந்துடும், வீடு வந்துடும், எல்லாம் வந்துடும் நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. முதல்ல உங்க நிம்மதி போகும், கம்ஃபர்ட்டா வாழணும்ன்ற எண்ணம் போகும், இருக்கிறது பூரா ஒவ்வொன்னா போகும். ஏன்? எல்லாம் டெஸ்ட். இதை தாண்டி அவன் வருவானான்னு பாக்குறாரு அந்த குரு. எந்த உயிர் என்னானாலும் சரி நீயே கதின்னு காலவே பிடிச்சிட்டு கிடக்குதோ அந்த உயிருக்கு மட்டும்தான் இறை பொருளை குரு என்பவர் காட்டி கொடுப்பார். சரணாகதி அவ்வளவு சீக்கிரம் வராது. அறிவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். சிற்றறிவை வச்சு எப்படி பேரறிவை நீங்க அளப்பீங்க? ஒரு குரு கிட்ட முதல்ல போய் கண்ட கருமாந்தரத்தெல்லாம் கேட்காதீங்க. நீங்க தகுதியான நபரா இருந்தீங்கன்னு வைங்க, அந்த குரு தகுதியான குருவா இருக்கிறாருன்னா எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளே எடுத்து கொடுத்துருவாரு, வச்சுக்க போடான்னு. ஆக மொத்தம் மேட்ரு எதுல இருக்கு? உங்க அறிவை காமிக்கிறதுல இல்ல, காலை பிடிச்சுக்கிட்டே கிடக்கிறது தான் இருக்கு. ஏன் காலை பிடிங்கன்னு சொல்லல, அந்த தன்மையில இருங்கன்னு சொல்றேன். கடைஞ்சு எடுத்து வலிச்சு எடுத்து புழிஞ்சு டவுசர் கூட இல்லாம ஓட வைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். கடைசியாக அது தங்கமாக ஜொலிக்கும். அது வரைக்கும் விட மாட்டேன்.